cheater is always a cheater. ஓகே, ஒரு வாட்டி உங்களை ஏமாத்துறாங்கன்னா அடுத்த வாட்டி வந்து அவங்க ஏமாத்திட்டே போயிட்டு இருப்பாங்க, யார் வேணாலும் வரட்டும். a cheater is always a cheater. alright, ஸோ அவங்க எப்படி அவங்க கதையை ஆரம்பிப்பாங்கன்னா, என் பொண்டாட்டி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, நான் வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன், எனக்கு டிப்ரெஷனில் இருக்கேன், ஆச்சா பூச்சா கீச்சா, இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் அழுவாங்க, அவங்க காலை பிடிப்பாங்க, ரத்த கண்ணீர் விடுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் நீங்களாம் வந்து ஒரு சைட்டை மட்டும் கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணாதீங்க. ஓகே, எவ்வளோ அழகாக இருந்தாலும் எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும் உங்களோட மனசு இஸ் important. Are you the priority? That's the most important question. Alright, so இந்த நம்ம ரவி மோகன் கேஸ் மாதிரி, ஓகே, அவங்க வந்து 1000 விஷயம் சொல்லலாம் அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப். சாரி, இட்ஸ் நாட் எக்ஸ் yet, not ex yet. ஓகே, she is not ex yet. ஓகே, ஆனால் அவங்க வந்து நிறையா இது வந்து போடுறாங்க, ப்ளேம் பண்ணுறாங்க அவங்களோட ஆர்த்தி மேலே. alright, ஸோ இந்த மாதிரி ஆள்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஒரு ட்ரூ ஜென்டில்மேன் வந்து அமைதியாக வந்துட்டு நெசமாலே ட்ராமானா அடுத்தது வந்து மூவ் ஆன் பண்ண மாட்டாங்க. இந்த மூவ் ஆன் பண்ணுறதுலாம் வந்து அப்போனா இவங்களாம் ஆரம்பிச்சிட்டாங்க, லிட்ரலி ஹீல்ட் ஆல்ரெடி. அதுதான் கதை.